ஹலோ யுவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இப்போ நம்ம கையில் வந்திருக்கிறது கோயிலம்பக்கம் லொக்கேஷன். அதாவது கோயிலம்பக்கம் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கம். அதே மாதிரி ரோடு நல்லா பெரிய ரோடு. ஸோ மோரோவர் பார்த்திங்கன்னா வாட்ரு லாக்கிங் ஏரியாவோ இல்லை வாட்ரு பிரச்சனை உள்ள ஏரியாவோ கிடையாது. இது ரொம்ப நல்ல குடிநீர் ரொம்ப நல்லாயிருக்கும், போர் தண்ணி. அதே சேம் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு இது சேலுக்கு ரெடியாக இருக்குது. மொத்தம் 6 வீடு கொண்ட வீடு இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சவுத்து ஃபேஸ் பண்ணி இருக்கிற வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மோர் தென் ஒரு 500 மீட்டரில் தான் இந்த வீடே இருக்குது. ஏன் நான் மெயின் ரோடு வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, மெட்ரோ மேலே போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் மெட்ரோ. ஸோ இந்த ஜங்ஷனில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாப்பு. இதுதான் கோயிலம்பக்கம் ஜங்ஷனு. ரோஸ் நகர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். கோயிலம்பக்கம் ரோஸ் நகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான லொக்கேஷனில் தான் நம்ம வீடு இருக்குது. இதில் A பிளாக் அண்ட் B பிளாக் 2 பிளாக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு போய்டுவோம். இதுதான் அப்பார்ட்மெண்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு வீடு. 2 பக்கமும் நல்லா வியூ இருக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா இதில் A பிளாக் அண்ட் B பிளாக்கு கவர்டு கார் பார்க்கிங் கூட இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இங்கே நிற்கிற வென்யூ ஒயிட் கலர் கார் நிற்கிது பாருங்கள். இதுதான் அவங்களோட கார் பார்க்கிங்கு. ஸோ கார் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய காரே பார்க் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து நீங்கள் அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சவுத் ஃபேஸ் பண்ணி இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் பெருமாளே முன்னாடி இருக்கார் உங்களுக்கு. ஸோ அவரை பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹாலு. இது 914 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 426 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். 8 வருஷம் ஓல்டுங்க இந்த பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் 2 பெட்ரூமு. 2 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறது இது ஒரு பெட்ரூமு. இதுலேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும். ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு வீடு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே என்னென்னா, ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர் டைப் ஆஃப் த ஹாலு. ஸோ நல்லா பெரிய சைஸு. அதாவது ஒரு சோஃபா செட்லாம் போட்டு பெரிய டிவி மாட்டிட்டு நல்லா ஃப்ரீயாக உட்கார முடியும். கிட்டத்தட்ட டைனிங் கூட நம்ம ஹாலில் வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாலு. அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. அந்த பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூமு. ஸோ 2 பெட்ரூம்லேயுமே அட்டாச் டாய்லெட் இருக்கிறதுங்கிறது பெரிய ப்ளஸ் நமக்கு. ஸோ அதே சேம் டைம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு பாக்ஸ் டைப்பில் நல்லா ஸ்கொயராக வித் வாஸ்துபடி இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் நம்ம பார்க்குறோம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி கிச்சன் அழகான பொசிஷனில் இருக்குது. அதே சேம் டைமில் வித் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது இந்த வீட்டில். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு வீட்டில் குடி வந்தால் போதும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. போர் வாட்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அக்சஸ்ஸு. பக்கத்தில் பள்ளிக்கரணை டிஏவி ஸ்கூலு, பக்கத்தில் காலேஜ் அண்டு பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே நியர்பையில் இருக்குது. இது ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது. அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு